अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमईन। फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम इन्नल्लाह व मलाइकतहु युस्सल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। फ़क़द क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न लिल्लाहि मलाइकतन सय्याहीन फ़िल अर्दि யுபல்லிகூனி மின் உம்மத்தியஸ்ஸலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் நல்வழியை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுபஹான மௌலீது அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தமான மௌலுது அப்படின்னு அதுக்கு பேரே. அதில் தவறு தப்பு அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படிங்கிறதுனால தான் என்னவோ சுபஹான மௌலுதுன்னே அதனுடைய அதை இயற்றியவர், அதை நமக்கு சொல்லித்தந்தவர் அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். சுபான மௌலூதில் வரக்கூடிய சில வரிகளெல்லாம் வச்சு அது தப்பு, அது ஷிருக்கு, அது பாவம், அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவிதையை பாடியவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் எந்த எண்ணத்தில் பாடியிருப்பாருன்னு முதல்ல நம்ம விளங்கணும். அதாவது அல்லாஹு தாலாவை தவிர்த்து வேறு யாரையும், எந்த இறைநேசரையும், எந்த இறை தூதர்களையும், எந்த மகான்களையும் ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் வணங்க மாட்டார். அப்படிங்கிறது மிக உறுதியான செயல்பாடு. புகழ்கிறது வேற, வணங்கிறது வேற. அந்த புகழும் கூட அல்லாஹ்வை புகழும் அளவிற்கு எந்த முஸ்லீமும் யாரையும் புகழ மாட்டாங்க. மனிதர்களுக்கு மத்தியில் புகழ்கிற மாதிரி அல்லாஹ்வை போடுறது அதை விட உச்சகட்டமான ஒரு புகழ்ச்சி அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். அந்த மாதிரி மனுஷங்க யாரும் புகழ்கிறதில்ல. இந்த மாதிரி இது யதார்த்தத்தை விளங்கிக்கிட்டாலே அது தவறு இருக்காது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அதை ஷிருக்குன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை போய் அர்த்தங்களை பார்த்தா அது ஷிருக்கு மாதிரி தான் தெரியும். மஞ்சக்காமால உள்ளவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரிகிறது மாதிரி அதை ஷிருக்குங்கிற முடிவு பண்ணிக்கிட்டு போய் அதனுடைய அர்த்தங்களை போய் பார்த்தா அப்படி தானே தெரியும். எல்லாம் குரானில் பாருங்கள், இந்த செலவாத்தை பற்றி, நபியை புகழ்கிறத பற்றி குரானில் நிறைய இடத்துல சொல்கிறான். குறிப்பாக இந்த செலவாத்து ரசூலுல்லாவை செலவாத்தை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய அந்த வானவர்களும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையார்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் நிரப்பமாக சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதே மாதிரி நசாயி தாரமிங்கிற நூல்களெல்லாம் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அறிவிப்பாளர் அவங்க தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹைன ஃபில் அர்தி. அல்லாஹுடைய விசேஷமான சில வானவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. யுபல்லிகூனி மின் உம்மத்தியஸ்ஸலாம். அந்த வானவர்களுக்கு என்ன வேலை அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு கேட்டால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய என் உம்மத்துக்கள் என் மீது சொல்லும் சலாமை என்னிடத்தில் அவர்கள் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குங்கிறான். சில வானவர்கள் இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையே என்னென்னா, என் உம்மத்துமார்களில் யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கிறாங்களோ அந்த சலாத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு, வேலை அந்த மலக்குமார்களுக்கு இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ உலகத்தில் சொல்லக்கூடிய எல்லா சலவாத்தையும் சலாமையும் இந்த செயல்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுது. அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பார்வையில் இறந்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட நிச்சயமாக அவர்கள் கபருக்குள் இறக்காமல் இருக்கிறார்கள். நம்மை பற்றி தகவல்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறது தான்
இந்த ஹதீஸுகள் சொல்லக்கூடிய செய்திகளாக பார்க்கலாம். இதே மாதிரி கருத்துள்ள ஹதீஸ் அபூ தாவூத் இன்னும் நிறைய நூல்களில் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. சரி வாங்கலாம், சுபான மௌலுதினுடைய சில வரிகளை பார்ப்போமே. இப்படி ஒரு வரி வருதுங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூபி, பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே நாங்கள் பாவங்களை அழிக்கிறது அல்லாஹ் மட்டும்தானே, அது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை அழிப்பாங்க, அது தப்பான வார்த்தையாச்சு அப்படின்னு சில பேர் தவறாக விளங்கிக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான பெயர்களில் ஒரு பெயர் மாஹின்னு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது போல இருக்குது. யா மாஹி துனூபி, பாவங்களை அழிப்பவரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியிலேயே இந்த நபிமுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது அஸ்மாயின் அன முஹம்மதுன் வ அன அஹமதுன், எனக்கு வந்து முஹம்மதுன்னு பேர் இருக்குது, அஹமதுன்னு பேர் இருக்குது. வ அன மாஹி அல்லதி யமுஹுல்லாஹு பிஹி குஃப்ர, என்னை கொண்டு அல்லாஹ் குஃபுர்களை அழிக்கிறான், நான் மாஹியாக இருக்கிறேன். யார் சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க. அனமாஹி, நான் மாஹிங்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை அடிப்படையில் வச்சு தான் அந்த கவிஞர் அனமா யா மாஹி துனூபி, பாவங்களை மன்னிப்பவரே. எங்கள் பாவங்களே பெரிய பாவம் எதுங்க? ஷிர்க்கு தானே. அல்லங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, என்னை கொண்டு ஷிர்க்கையே அல்லாஹ் அழிக்கிறான் அப்படிங்கிற போது சின்ன பாவம் பெரியது, மற்ற பாவங்கள்லாம் அல்லாஹ் அழிக்க மாட்டானாங்க? யோசிக்கணுமா இல்லையா? நாம் ஷிர்க்கை, என்னை கொண்டு ஷிர்க்கையே அழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரிலே நபி மொழி பதிவு செய்யப்படுறது. வான மாஹி அல்லதி யமுஹுல்லாஹு பிஹில் குஃப்ர, குஃப்ரையே என்னை கொண்டு அல்லாஹ் அழிக்கிறான், ஷிர்க்கையே என்னை கொண்டு அழிக்கிறான், இணை வைப்பே அல்லாஹ் என்னை கொண்டு அழிக்கிறான் அப்படின்ற போது இணை வைப்பை விடையா ஒரு பெரிய பாவம் இருக்க போது? நாளைக்கு மறுமை நாளில் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருப்பான். இந்த இணை வைக்கிறத அப்படின்ட்டு வருது. அப்போ அந்த பாவத்தை அங்கே மன்னிக்க மாட்டான், அந்த பாவத்தை உலகத்தில் நபியை கொண்டு அழிக்கிறான். அப்படிங்கிற பொழுது மற்ற பாவங்களை என்ன சொல்ல முடியும்? அந்த அடிப்படையில் அந்த கவிஞர் அப்படி பேசியிருக்கிறாரு, அந்த வரிகளை பாடியிருக்கிறாரு. இது ஒரு ஷிர்க்கு, இது பாவம், இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை தரப்பட்டிருக்கு? யோசிக்கணுமா இல்லையா? அதே போல் அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி, கவலைகளை களைபவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு, இதுவும் தப்பு அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைகளை நீக்கியிருக்கிறாங்க தெரியுங்களா மக்களுக்கா? ஏதேனும் கவலைகள் ஆழ்ந்திருப்பவர்களை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியில் உட்காந்துருந்தார். அபூ தாவூதுல நபி மொழி வரும், மஸ்ஜித் நபவியில் உட்காந்துருந்தார். அப்போ என்ன, நீ தொழுகை இல்லாத நேரத்தில் உட்காந்துருக்கேன், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கடன் சுமை நிறையா இருக்குது, நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அய்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக அப்படிங்கிற துவா. அதே மாதிரி அல்லாஹும்ம அக்னினா பி ஃபலிலிகன், அல்லாஹும்ம அக்னினா பி ஃபலிலிகன், அதாவது வந்து கடன் சம்மந்தப்பட்டது. அல்லாஹும்ம இந்த மாதிரி நிறைய ஒரு துவா யாபத்துக்கு வரல. அதாவது ஹராம் ஹலாலை பேணுதலாக நான் இருக்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னுடைய சிறப்பை கொண்டு என்னை நீ வந்து செல்வந்தனாக ஆக்கு அப்படின்னு ஒரு துவா. அல்லாஹு மக்ஃபினா பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ ஆகனினா மின் ஃபத்லிக்க அம்மன் சிவா, இந்த துவா. அப்போ இதை நீ ஓதி வா, உன் கவலை போயிடும், கடன் நீங்கிரும், நீ ஓரளவு செல்வம் உனக்கு அல்லாஹ் தர போதுமானவன் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அவர் அதை ஓதிக்கிட்டே வர்றாரு. பிறகு அவரே சொல்கிறாரு, என் கவலைகள் நீங்கியது, என் கடன்கள் நீங்கியது, நான் இன்றைக்கி ஒரு சிறப்பான முறையில் நான் இருக்கிறேன் அப்படின்றார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகளை போக்கக்கூடியவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பேருடைய கவலைகள் போயிருக்கு தெரியுங்களா? சொல்லப்போனால் இப்படி சில உலமாக்கள் சொல்லுவாங்க, யாருக்கேன்னு கவலை ஏற்பட்டுச்சுன்னா நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்ல சொல்ல அல்லாஹ் தஆலா உங்கள் கவலைகளை போக்குவதற்கு போதுமானவன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை போக்கக்கூடியவங்க தான். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு நம் கவலைகளை நீக்க போதுமானவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாவை ஓதி வந்தாலோ அல்லது ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்துக்கள் ஓதி வந்தாலோ, அடியார்களே உங்களுடைய கவலைகளை நான் போக்குறேன் அப்படிங்கிற நம்ம அர்த்தம் வைக்கலாம் இல்லையா? அப்போ இதில் என்ன நம்ம தப்பு கண்டுபிடிச்சோம்? இது இந்த நிலைப்பாட்டிலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். இந்த மாதிரி
ஒரு முஸ்லீமான கவிஞர் ஷிர்கான வார்த்தைகளை கொண்டு நபியை புகழுங்கிற அவசியம் இல்லை, புகழ்ந்திருக்க மாட்டார். அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போமே. அஸ்ஸலாமு அலைக்கியா முபரி சகாமி அப்படின்னு ஒரு வார்த்தை. நோய்களை குணமாக்கும் நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது நோய்களை குணமாக்குறது அல்லாஹ் தானே, அது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களை குணமாக்குவாங்க அப்படின்னு சில பேருக்கு குருட்டுத்தனமாக கேட்குறாங்க. நிறைய ஹதீஸ் வருதுங்க, புகாரியிலேயே ஹதீஸுகள் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய சின்னம்மா என்னை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிக்கிட்டு போய், நாயகமே என்னுடைய சகோதரியுடைய மகனுக்கு பாதங்களில் நோய் வந்திருக்கு அப்படின்னு முறையிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தலையை வருடி கொடுத்து என்னுடைய உடல் நலத்திற்காக துவா செஞ்சாங்க. பிறகு ஒழு செஞ்சாங்க. அந்த ஒழுவன் தண்ணீரை எடுத்து எனக்கு சிறிது நான் கொஞ்சம் குடித்தேன். அந்த தண்ணியை நான் குடித்தேன். அவங்க ஒழு செஞ்ச தண்ணியை நான் குடித்தேன். பிறகு நான் அவர்கள் முதுகுக்கு பின்னே நின்று அவங்களுடைய புஜங்களை நான் முத்திரை, அந்த இறுதித்துவத்தினுடைய முத்திரையை பார்த்தேன் அப்படின்றார். அதன் பிறகு அவருக்கு நோய் குணமாயிடுச்சுங்கிறதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இதுபோல் நிறைய ஹதீஸுகள் வருது. அது எந்த அளவு அப்படின்னு கேட்டால், இந்த சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்டத்தட்ட 94 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. உடம்பு ரொம்ப திடகாரத்தோட கூணு விழுகாமல் நல்லா நிமிர்ந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்தாங்க. அதன் பிறகு அதாவது கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, இது எல்லாம் ரொம்ப அல்லாஹ் பக்காவாக அவருக்கு தந்திருந்தான். கொஞ்சம் கூட வயசு ஏற ஏற இதெல்லாம் குறையுமா இல்லையா? இது எதுவுமே அவருக்கு குறையாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. புகாரி ஹதீஸுகளில், இன்னொரு ஹதீஸுகளில், அதுக்கு அடுத்துக்கு மேலே உள்ள ஹதீஸுகளில் வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இந்த நோய்க்கு அவருக்கு போதிய ஷிஃபாவை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கண் வலி வருது. ஹைபர் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் வலியில் இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக அந்த உமிழ் நீரை எடுத்து எச்சியில் எடுத்து தடவி விட்டாங்க. முழுமையாக நோய் குணமாச்சு அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதுவும் புகாரிலேயே ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒருத்தர் முறிஞ்ச காலோடு வந்தார். அதாவது கால் ஒடிஞ்சு போய் வந்தார். யாருன்னு கேட்டால் அபூ ராஃபி ரலியல்லாஹு, அதாவது அபூ ராஃபிங்கிற யூதனை கோட்டைக்குடைய போய் அவனை கொலை செய்கிறதுக்கு போன அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால் முறிஞ்சு போச்சு. அந்த யூதனை கொலை செஞ்சுட்டு வரும்பொழுது, இறங்கி வரும்பொழுது தப்பான இடத்துல காலை வச்சு கால் கீழே உடஞ்சி முறிஞ்சு போச்சு. அப்படியே தலப்பாவை எடுத்து அந்த காலில் கட்டிக்கிட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எனக்கு கால் இப்படி முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொன்னார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனித கரத்தால் அவருடைய கால் பகுதியை தடவி விட்டு அவருக்காக துவா செஞ்சாங்க. அப்படி ஒரு வழியே இல்லைங்கிறார். அதன் பிறகு ஹதீஸு புகாரிலேயே வருது, அப்படி ஒரு வலியே எனக்கு கிடையாது, முழுமையாக குணமாயிடுச்சு அந்த கால் வலி, அந்த கால் ஒடிஞ்சதில் பக்காவாக ஆயிடுச்சு அப்படின்றார. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை குணமளிப்பவர்னு சொல்கிறதுல இதில் என்னங்க தப்பு? நோயை குணமளிப்பவர் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? யா முபரி சகாமி, நோய்களை குணமாக்கிய நாயகமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பேத்துக்கு ஷிஃபாவை தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஷிஃபாவை கொடுத்துருக்குறான். பெரிய மறதியாக இருக்குன்னாரா இல்லையா? புகாரியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஹதீஸ் புகாரில் வரக்கூடியது. நான் எவ்வளவோ உங்கள்கிட்டருந்து ஹதீஸுகளை வாங்குகிறேன், அதாவது இங்கே காதில் கேட்குறேன், எல்லாம் மறந்து போயிருதே நாயகமே அப்படின்னு சொன்ன பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறதிக்காக அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவர் குணமாயிட்டார்னு வருதா இல்லையா? ஆமாம். ஒரு பெரிய துணியை விரித்து அதில் அள்ளி போடுற மாதிரி போட்டு அதை தூக்கி நெஞ்சில் வச்சுக்கோன்னாங்க. அவ்வளோதான் நடந்த ட்ரீட்மெண்ட்டு. பிறகு பார்த்தா அவருக்கு மறதி எல்லாம் காணாமல் போச்சு, பக்காவாகிட்டார். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் முதல் இடத்துல அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அபூ ஹுரைரா விஷயம். இந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த வார்த்தையை ஒரு கவிஞர், முஸ்லீமான கவிஞர் பாடியிருக்காருன்னா அதில் எங்கே ஷிர்க் இருக்க போது? அதை யோசிக்கணுமா இல்லையா நம்ம கொஞ்சம்? அடுத்து பாருங்களேன். அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபௌக நூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நபியை, நீங்கள் சூரியனாகவும் சந்திரனாகவும் இலங்குகிறீர்கள், நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கவிஞர் படிக்கிறார். அது எப்படிங்க ஒரு மனிதரை கொண்டு போய் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம், வைக்கலாம் அப்படின்றாங்க? அதாவது குரான்லேயே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கிறது இருக்க.
வதாயன் இலல்லாஹி பி இதுனிஹி வ சிராஜம் முனீரா. அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறானே இந்த வார்த்தையை வருத. அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த வசனம் முழுமையான வசனம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, யா ஐயுஹன் நபியும் இன்னா அர்சல்நாக்க ஷாஹிதம் முபஷீரா முபஷீரம் நதீரா. நபியே, உங்களை சாட்சி பகரக்கூடிய மனிதராகவும் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடிய மனிதராகவும் நரத்தை விட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதராகவும் நாம் உங்களை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். வதாயின் இல்லாஹி பி இதுனிஹி வ சிராஜம் முனீரா. அதாவது அல்லாஹ்வின்பால் அவர்கள் அனுமதி கொண்டு நீங்கள் அழைக்கக்கூடியவராகவும் ஒளியை உமிழக்கூடிய விளக்காக உங்களை நாம் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். ஒளி சிந்தும் விளக்கு அப்படிங்கிறான். அந்த ஒளிங்கிறான். இப்போ சூரிய ஒளி, சந்திர ஒளி, சந்திரன் சூரியன் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சிராஜுல் முனீராங்கிறாங்க. ஒளி, அதாவது தீபத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு சொல்கிறான். அல்லாவே சொல்லி கொடுக்குறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் சொன்னால் அது ஒன்றும் பிழை இல்லைன்ற மாதிரி அந்த அடிப்படையில் தானே அவர் வந்து சொன்னார். அதில் என்ன தப்பு சொல்ல முடியும்? அந்த புகாரில் இப்படி ஒரு ஹதீஸ் வருதுங்க. அதாவது வந்து பராவூர் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன் வதனம் எப்படி இருக்கிறவர் சொல்கிறார், வாளின் ஒளியை போன்றதா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, வாளினுடைய ஒளி எப்படி இருக்கும் பல அந்த மாதிரி அவங்க நபியுடைய முகம் இருக்குமா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, லா பல் மிஸ்ல கமர். அதாவது சந்திரனை போல நபியவர்களின் முகம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாரு? பராவூர் ரலியல்லாஹு சொல்கிறாரு. புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சஹாபாக்கள் ஷிர்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சந்திரனை போல இருந்தது அப்படின்றாரு. அதை தான் இந்த கவிஞர் படிச்சிருக்காரு. இதில் நம்ம போய் எப்படி போய் தப்பு சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன். அவங்களுடைய முகம் மகிழ்ச்சியில் பொன்னிற முகமாக மின்னி கொண்டு இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவங்க முகம் வந்து சந்திரனை ஒரு துண்டை போல பிரகாசமாகிவிடும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர்கள் சொல்கிறாங்களே. இதார் சுர்ர இஸ்தனார வஜ்ஹுஹு ஹத்தா கஅன்னஹு கித்அத்து கமர். சந்திரனுடைய துண்டை போல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி பளபளப்பாக இருக்கும் அப்படின்றாங்க சஹாபாக்கள். அப்போ அதை நம்ம போய் எந்த வகையில் குறை சொல்ல முடியும்? புகாரில் தான் நபிமொழி இருக்குது. திரும்பி இதில் இப்படி ஒரு நபிமொழி வருது. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வெண்ணிலா, அதாவது சந்திரன் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஒரு இரவில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போனேன். அந்நேரம் அவர்கள் சிகப்பு ஆடை மேலே போட்டிருந்தாங்க, அணிஞ்சிருந்தாங்க. நான் அவங்கள ஒரு முறை பார்த்தேன், மறுமுறை பார்த்தேன். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை ஒரு முறை பார்க்குறேன், மறுமுறை சந்திரனை பார்க்குறேன். என்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சந்திரனை விட மிக அழகான பிரகாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மினல் கமர். அந்த நேரத்தில் சந்திரனை விட நபியின் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். திருமிதிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்க. அப்போ நம்ம வந்து ஜாபீர் ரலியல்லாஹு ஷிர்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சஹாபாக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்ல முடியும்? சூரியன் ஏங்க நம்ம பிள்ளைய கூட எப்படிலாம் கொஞ்சிறோம். முத்தே, மணியே, தங்கமே, வைரமேன்னு கொஞ்சிறோம். ஒரு குழந்தைய முத்தாங்க, அது வைரமா, அது தங்கமா? எங்கே ஒரு பாசத்தின் வெளிப்பாடாக, ஒரு நேசத்தின் வெளிப்பாடாக நாம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பாசம், நேசம், காதல், நட்பு எல்லாம் வைக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த கவிஞர் படிச்சிருக்கிறாரு. அதனால் நாம் அதை போய் இப்படி நம்ம ஒரு குறையாக நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகில் சிறந்த எதையும் நான் கண்டதில்லை. நிச்சயமாக நபியின் முகத்தில் சூரியன் சுற்றி வருவதைப் போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அன்ன ஷம்ஸ தஜ்ரீ ஃபீ வஜ்ஹிஹி. நபியின் முகத்தில் சூரியன் சுற்றி வருவதைப் போல இருக்கும் அப்படின்ட்டு மிஷ்காத்தில் ஹதீஸ் வருதே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் வருது. அப்போ சூரியனை போல, சந்திரனை போல அப்படின்னு சொல்கிறதில் எந்த வகையிலும் நபியை அப்படி ஒப்பிடுவது தவறாக இல்லை அப்படிங்கிறத விளங்கணும். நிறையா பேர் சுபான மௌலுதுன்னு சொன்னாலே உடனே இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் எமது பாவங்களை வதுனூபில் மூபிகாத், நீங்கள் எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பவராக இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தை வருது. இது எப்படிங்க? அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கிறான். ஆமாம்,
ஒமை யகஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ் தாலா தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிப்பவர் இல்லை, அப்படி இப்படின்னா இருக்க குர்ஆன் வசனங்கள் வருத. அது என்ன அதை எப்படி நம்ம வந்து வேறு ஆளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் அதை ஒரு தவறான நிலைப்பாட்டில் வாதம் பண்ணுறாங்க. அதாவது அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மன்னிக்கிறதுக்கும் அடியார்கள் மன்னிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் என்னென்னா இந்த கஃபார்னு ஒரு வார்த்தை வருது, மஃபிரத்து மன்னிக்க அதாவது வந்து மன்னிப்பவரேண்டு. இப்போ இந்த மன்னிப்பவரேங்கிறத குர்ஆனில் மற்ற இடங்களெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமே ஒரு நேரத்தில். வல்லதீன எஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வ இதா மா காதிபுஹும் யக்ஃபிரூன். அல்லாஹ் சில மூமின்களை பற்றி பெருமையாக சொல்கிறான். அவர்கள் எத்தேவர்கள் என்றால் பெரிய பாவங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் தவிர்ந்து கொள்வார்கள், தமது கோபத்தை அடக்கி கொள்வார்கள், அவர்கள் மன்னிப்பார்கள். அல்ல அந்த இடத்துல யக்ஃபிருஹும் அப்படிங்கிறான், ஹும் யக்ஃபிரூன் அப்படிங்கிறான். அப்போ இப்போ வந்து ஒரு அடியார்களையே அல்லாஹ் வந்து பாவங்களை மன்னிப்பவர்கள் அப்படிங்கிறானே. சொல்லுங்கள், யோசிப்போங்க. ஒரு சாதாரண ஒரு முஃமினை பார்த்து முஃமினுடைய குணத்தை சொல்லும் பொழுது பெரும்பாவத்தை தவிர்த்துக்குவாங்க, மானக்கேடான விஷயங்களை தவிர்த்துக்குவாங்க, அவங்கள் வந்து கோபங்களை அடக்கி வச்சுக்கிட்டு அவங்க கோபங்களை வந்து மெண்டு முழுங்கி அவங்க வந்து பாவங்களை மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிறான. இந்த இடத்துல மகஃபிரத்து இருக்க. ஆமாம், மகஃபிரத்துங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் சொன்னோம் அப்படின்னா அல்லாவே குர்ஆன்லேயே சொல்கிறானே மூமின்களுக்கு கூட இந்த பண்பு இருக்குது அப்படிங்கிறானே. அல்லாஹ் மன்னிப்பது என்பது வேறு, முஃமின்கள் மன்னிப்பது என்பது வேறு. இந்த வசனத்தை சொன்னோடனே நாம் விளங்கிக்கிறோமா? அப்புறம் ஏன் இந்த கவிதையை அப்படி விளங்கிக்க கூடாது? அந்த கஃபாருல் கத்தாயாங்கிற கவிதையை நாம ஏன் அப்படி விளங்கிக்க கூடாது? அதை கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அதை அந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான், ரசூல் அப்படி மன்னிப்பான், ஏன் ஷிர்க்குன்னு பேசுகிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறானே ஹும் யக்ஃபிரூன், அவர்கள் மன்னிப்பார்கள் அப்படிங்கிறானே. அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் சில இடங்களில் இப்படியெல்லாம் சொல்கிறானே, அவர்கள் குற்றங்களை மன்னித்து அவர்களை பொருட்படுத்தாமல் சகித்து கொண்டு இருப்பீர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் அப்படின்னு வருது. அப்போ அவங்க பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு வருது. எவ்வளோ மகஃபிரத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வார்த்தை யாரோட சேர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் மாறும். அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் எப்படி வருது? மல்லா யக்ஃபிரு லா யக்ஃபர், யார் மன்னிக்க மாட்டாரோ அவர் மன்னிக்கப்பட மாட்டார் வருது ஹதீஸே. அப்போ மன்னிக்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. சாதாரண அடியா நீ மன்னிச்சிரு, அவனை தப்பு பண்ணிட்டானா அவனை நீ மன்னிச்சிரு அப்படின்றோமே. நாம் கேட்குறோமா இல்லையா? எனக்கு தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறோம். அப்போ அவர் அல்லாவா? நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, அப்போ நீங்கள் ஷிர்க்கு பண்ணிட்டீங்களா இப்படின்னு போய் யார்ட்டையான போய் வாதம் பண்ண முடியுமா? யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் அது புரியாமல் எதையாவது நம்ம பேசுகிறது. பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் தான். ஆனாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழிகோலாக அல்லாஹ்விடம் மன்றாடி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தருபவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்களே. பல சஹாபாக்கள் இந்த தப்பு பண்ணிட்டேன் நேராக ரசூலாட்ட தான் போனாங்க, பல சஹாபாக்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து அவரை ஆசுவாசப்படுத்தி அவர் பாவங்கள் மன்னிக்க அவருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணாங்களே. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசால் அவர்களின் வழிகாட்டுதலால் இந்த ஓது உனக்கு பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சில சொல்லிக் கொடுத்த துவாக்கள் இபாதத்துகள் நபியினுடைய அந்த வழிகாட்டுதலால் மன்னிப்பை பெற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பெற முடியும். எனவே அவர்களின் மன்னிப்புக்கு காரண கருத்தாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறனால நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பவர்னு சொல்கிறது தப்பு இல்லை. நடைமுறையில் கூட இப்படி ஒன்று இருக்குது பாருங்களேன். அதாவது அவர் கைராசியான டாக்டருங்க, அவர்கிட்ட போனால் ஷிஃபாவாயிடும் குணமாயிடுங்கிறோம். அப்போ இதுவே ஷிர்க்கு தானேங்க இப்படி இந்த வார்த்தையை அப்படி பார்த்தா. இதில் எல்லாருமே சொல்கிறோமே அப்படின்னா என்ன? அவர் கொடுக்குற மாத்திரை மருந்து அவர் கொடுக்குற ஊசியின் மூலமாக அல்லாஹ் ஷிஃபாவை தருவான்னு அர்த்தம், அப்படித்தானே? அதை நம்ம ஷிர்க்குன்னு யாரும் சொல்கிறது இல்லையே. அந்த டாக்டர்கிட்ட போய் குணமாயிடுங்கிறோம். அப்போ அந்த டாக்டராக குணமாக்குறாரு? யோசிக்கல. அவர் கொடுக்குற மருந்து குணமாக்குதா? டாக்டர் குணமாக்குறாரு, மருந்து குணமாக்குறாரு ஒரு மூமின்னு அந்த டாக்டர் மேலே மருந்து மேலே நம்மனாலே ஷிர்காகி போச்சே. யோசிக்கணுமா இல்லையா? நம்ம கொஞ்சம் இந்த கவிதையை பாடினவர் ஒரு முஸ்லீமுங்க, காஃபிர் கிடையாது. ஒரு முஸ்லீம் பாடினார ஷிர்கான எண்ணத்தில் பாடியிருக்க மாட்டார். நம்ம அப்படி அதை விளங்குறத விட்டுவிட்டு எங்கள் குர்ஆனில் அல்லாவே சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இங்கே பதிவு செய்கிறான். வ உப்ரி உல் அக்மஹ வல் அபுரஸ, அதாவது அல்லாஹ்வினுடைய உதவி கொண்டு நான் வந்து பிறவி குருடர்களையும் வெண்குஷ்டர்களையும் நான் குணப்படுத்துகிறேன், ஷிஃபா கொடுக்குறேன், அந்த நோயை குணமாக்கிறேன், அந்த நோயில் அவங்களுக்கு நான் வந்து நீக்கிடுறேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களே. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அல்லாவே குர்ஆனில் இங்கே பதிவு செய்கிறானே, அதை யோசிக்கணுமா இல்லையா?
வஹையில் மௌதா பிஇத்னில்லா, நான் வந்து இறந்து போனவங்களை அல்லாஹ் பேரை சொல்லி நான் வந்து உயிராக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, வருதே வார்த்தைகள் வருதே. அப்போ இதை வச்சு நாம் வந்து அல்ல எண்ணத்தை போய் நம்ம எப்படி நம்ம போய் இது தவறு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த வார்த்தை யாராக இருந்தாலும் உடனே தூக்கி பிடிச்சிக்கும். அந்த கஃபாருல் கத்தாயா, பாவங்களை மன்னிக்கிறது நபின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது தப்பாச்சே, அப்படியாச்சே, இப்படியாச்சே, இப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிடுறாங்கன்னு வருது. சில இடங்களில் வரும் ஹதீஸுகள் இப்படியே வருதுங்க. ஒரு கிராமவாசி வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு வர்றார். வந்து மேற்கண்ட அந்த வசனங்களை ஓதி முடிச்சுட்டு அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். வகது ஜிஅத்துக முஸ்தக்ஃபிரம் பிஸம்பி முஸ்தஷிஃபிஅன் பிக இலா ரப்பி. நாயகமே, ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு கிராமவாசி வந்து ரசூலுல்லாவுடைய கபூரில் நின்று சொல்கிறார், நாயகமே, என் பிழையை பொறுக்க உங்களிடமே முன்னோக்குகிறேன். கது ஜிஅத்துக முஸ்தக்ஃபிரம் மின் ஸம்பி, என் பிழைகள் போக்க உங்களிடமே நான் முன்னோக்குகிறேன். முஸ்தஷிஃபிஅன் பிக இலா ரப்பி, உங்களை கொண்டே அல்லாஹ்விடம் பரிந்துரை வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சுட்டு போகிறார். அப்போ அந்த கவிதை படிக்கும் போது அதை நிறைய நபி தோழர்கள் பக்கத்தில் இருந்தாங்க. அதே போல் வந்து அதுக்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு கவிதை படித்தார். அப்படி ஒரு துவா செஞ்சாரா, துவா செஞ்சு முடிச்சு அப்புறம் ஒரு யா ஹைர் அமன் சுஃபினத் பில் காயி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வரி கவிதை. இந்த கவிதையை படிச்சுட்டு போயிட்டார். அன்னைக்கு தூக்கத்தில் உத்துபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, உத்துபி, அந்த கிராமவாசியிடம் நீ போய் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸு உலக அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தஃப்சீர் இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஒரு கிராமவாசி ரசூலுல்லா என் பிழையை பொறுக்க உங்களிடம் முன்னோக்குகிறேங்கிறாரு. என் பாவம் மன்னிக்கப்பட உங்களை அல்லாட்ட முன்னோக்கணும், ஏன் நபிட்ட முன்னோக்குனாரு அப்படின்னு அவர் படிச்சுட்டு போகிற ஒரு கவிதையை. அப்போ ரசூலுல்லா கனவுல வந்து அப்பா அவர் ஷிர்க் பண்ணிட்டாருப்பா, அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுப்பா, அவர் களிமா சொல்லுப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா சொல்லி தர்றாங்க, ஒரு முஸ்லீமு ஒரு முஃமினு யா ரசூலுல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலாவிடத்தில் எனக்காக பிரார்த்தியுங்கள் என் நாயகமே அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் விளங்கிக்கணும். அதை தான் ரசூலுல்லாஹ் உத்பீர் ரலியல்லாஹு கனவுல வந்து அந்த கிராமவாசி பாவங்களை மன்னிக்கப்பட்டுச்சு போய் சொல்லியிரு தகவலை நான் சொன்னதா சொல்லுண்டாங்களே. இப்னு கஸீரில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்க. அப்போ வந்து இந்த மகஃபிரத்து, கஃபாரு இதெல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் நபிக்கும் அதை சொல்லலாம். அந்த வார்த்தைகளை சாதாரண அடியார்களுக்கும் சொல்லலாம். அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாவே அந்த வார்த்தைகளை அடியார்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கல்ல, மல்லா யகஃபிர் வலா யகஃபரு, மன்னிக்காதவரை மன்னிக்கப்பட மாட்டார் அப்படின்லாம் வருது இல்லையா? அதனால் அந்த வார்த்தைகளை சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிட்ட நிறைய சொல்லலாம், தப்பு இல்லை, சொல்லலாம் நிறைய. இன்னும் இப்படி கூட அந்த ஹதீஸை விளங்கிக்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் பாவங்களை மன்னிச்சாங்க. இந்த அம்மா எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ் அவங்கள மன்னிக்கலை. அதே போல் இக்ரிமா அபூ ஜஹலுடைய மகனார் ரசூலுல்லாவுடைய பல் உடைபடுவதற்கு அவரும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு 2 பேரும் தான் முக்கிய காரணம். உஹதுல மிகப்பெரிய தோல்வியை தழுவுற மாதிரி வந்து அப்புறம் வெற்றி வந்துச்சா இல்லையா? ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்பட்டு, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு, ரசூலுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 1க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்படுவதற்கெல்லாம் பெரிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து இக்ரிமா, அதே போல் வந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு, இக்ரிமா ரலியல்லாஹு இவங்களாம் அன்றைக்கி காரணமாக இருந்தாங்க. ஹிந்தா அந்த அம்மா அந்த யுத்த காலத்தில் தாறுமாறாக ஹம்ஸா ரலியல்லாஹு உடம்பை சிதைச்சாங்க. இப்போ இவங்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கத்தானங்க செஞ்சாங்க. ரசூலுல்லாவை வெட்டுவேன்ற நிலைப்பாட்டில் வந்தாரே உமர் ரலியல்லாஹு வந்தாங்களே, அவங்களையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கத்தானே செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பாவங்களை அன்றும் மன்னித்தார்கள். நாம் துவா செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பிழை பொறுப்பதற்கு, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக இருக்கக்கூடும். அதனால் இந்த அடிப்படையில் ஒரு கவிஞர் பாட்டு படிக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிப்பவர், அதனால் அது தப்பு நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி இன்னும் சில வரிகள் வருது.
மரீலன் அந்த ஆயுதுஹு கது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி, தாங்கள் நலம் விசாரிக்க சென்ற நோயாளிகளுக்கு அல்லாஹ் ஆனந்தத்தை கொண்டு வந்தான் அப்படின்றாங்க. அது எப்படிங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க போனால் உடனே ஆனந்தம் ஷிஃபா அப்படின்னு கேட்கலாம். ஏங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க போய் எவ்வளோ பேத்துக்கு குணமாக இருக்குது தெரியுங்களா? ஹதீஸுகளில் வருத, எக்கச்சக்கமாக வருத, பதிவு செஞ்சுருக்கிறாங்களே. ஆமாம், அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு யூதன் ரொம்ப சுகவீனமாக இருந்தார். அவரை நல விசாரிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. தலைப்பக்கத்தில் உட்காந்து அமர்ந்து நீ முஸ்லீம் ஆகிருப்பான்னாங்க. அவர் தன்னுடைய அத்தாவை பார்த்தாரு. பிறகு அவங்க தாப்பனார் சொன்னார், நீ அப்பா அபுல் காசிம், அதாவது ரசூல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்களோ கட்டுப்படுப்பான்னாங்க. அவர் சொன்னார், அந்த யூதர், அந்த குழந்தை முஸ்லீம் ஆகிட்டார், களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பிஹி மினன் நார், அல்லாஹ் என்னை கொண்டு இவருக்கு நரகத்திலிருந்து விடுதலையே தந்தான். எப்படி? என்னை கொண்டு அப்படின்னே வருது. அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு அல்லாஹ் இந்த குழந்தைக்கு, இந்த சிறுவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை தந்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாங்கள் புகாரியில், அபூதாவுதில், எல்லா கிதாபுலையும் இந்த செய்தி, இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருத்தலத்தில் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு பார்வையற்றவர் வந்தார். நாகமே என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது அப்படின்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, நீர் ஒது செய்து 2 ரக்காயத்து தொழுது விட்டு பின்வருமாறு துவா செய்யுங்கள் அப்படின்னாங்க. அதாவது அல்லாஹ் இன்னி அஸ்அலுக அப்படின்னு ஒரு துவா, அது ஒரு 2.5 வரை துவா. யா அல்லாஹ், அருள் பெற்ற நபியான உன்னுடைய நபியை கொண்டு உன்னின் பால் முன்னோக்கியவனாக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் வருது வார்த்தை. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக பி நபிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யிர் ரஹ்மத்தி யா முஹம்மத், முஹம்மது நபியே, உங்களை கொண்டு உங்கள் இரட்சகனை நான் முன்னோக்குகிறேன். அதாவது அல்லாஹ் என்னுடைய கண் பார்வைக்கு ஷிஃபாவை தா அப்படின்ற மாதிரி ஒரு துவா, ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. யா முஹம்மத் அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக ஃபயஜ்லி அன் பஸரி அப்படின்னே வார்த்தை அந்த வார்த்தை அப்படியே வருது. அதாவது ஷிஃபாவை என்னுடைய கண் பார்வை திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி, பார்வை எனக்கு திருப்பித்தாருங்கள், அல்லாஹ்வே எனக்கு எனது பரிந்துரை ஷஃபாத்தை செய்வானாக, அல்லாஹ்வே அவர்களை எனக்கு பரிந்துரை செய்ய செய்வாயாக அப்படின்லாம் வருது. அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக பி நபியிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியில் ரஹ்மத்தி யா முஹம்மத் அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக ஃபயஜ்லி அன் பஸரி அல்லாஹும்ம ஷஃபிஉ ஃபிய்ய வ ஷஃபிஅனி ஃபி நஃப்ஸி அப்படின்னு துவா. அதாவது இந்த துவா, நபியை எனக்கு நீங்கள் ஷஃபாத்து செய்வீர்களாக, நபியை கொண்டு எனக்கு பார்வை திரும்ப அல்லாஹ்வே நீ தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவருக்கு பார்வை கிடச்சிது. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதன் பிறகு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் எழுந்து அங்கேருந்து ஒன்றும் செல்லலை, அந்த சபையை விட்டு கலையலை, அதிக நேரம் நாம் பேசி கொண்டும் இருக்கலை. அதற்கிடையே அந்த மனிதர் வருகிறார், அவரிடத்தில் பார்வையற்றிருந்த அந்த அடையாளமே இல்லை, முழுமையாக குணமாயிட்டார்னு வர அந்த துவா ஓதுன பின்னாடி, இந்த துவாவை யா அல்லாஹ் நபியை கொண்டு நீ ஷிஃபாவத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தானே. ஆமாம், உங்களை கொண்டு உங்கள் இரட்சகனை நான் முன்னோக்குகிறேன், என்னுடைய பார்வையை திருப்பி தாருங்கள் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இது எப்படி குணமாகலன்னு சொல்லிட முடியுமா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? யா முஹம்மத் அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக ஃபயஜ்லி அன் பஸரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை கொண்டு உங்கள் இரட்சகனை நான் முன்னோக்குகிறேன், என்னுடைய பார்வையை எனக்கு திருப்பி தாருங்கள் அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஷிஃபாவானது அப்படிங்கிற ஹதீஸு திருமீதியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குங்க. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்கிறாங்களே, புகாரில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் நோயாக இருந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நலம் விசாரிக்க வந்தாங்க. நான் மயக்கமான நிலையில் இருந்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்து விட்டு அந்த தண்ணீரை என் மீது தெளித்தார்கள். நான் மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று உணர்வு பெற்றேன் அப்படிங்கிறாரு, புகாரில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் நலம் விசாரிக்க சென்றால் ஷிஃபா கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம், அந்த தவறான வார்த்தை அல்ல.
அடுத்து ஒரு சொல்லுவாங்க, அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்குமோ, அதாவது நபியே தங்களை கொண்டு நான் உதவி பெறுவதில் தங்களின் மீது சத்தியம் செய்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும், இந்த கவிதையில் என்ன நபியின் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கு, இது கூடாதாச்சே, இது தவறாச்சே அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அரபு இலக்கணங்கள் சரியாக விளங்கிக்கிட்டவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை விளங்கி வச்சுருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமாம், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்களே, அதாவது குளிப்பு கடமையான நிலையில் பகலுக்கு முன் குளிக்காமல் நோன்பு நோற்கக்கூடாது என்ற தகவலை அபூ ஹுரைரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பு கடமையான நிலையில் உள்ள ஒரு மனிதன் பகலுக்கு முன் குளிக்காமல் நோன்பு நோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அக்காலத்தினுடைய அந்த பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் மர்வான். உடனே அவர் நேராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, அபு அப்துர் ரஹ்மான் அவருடைய புனைப்பெயர், அபூ ஹுரைரா அவர்களே, உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த 2 உம்மஹாத்துல் முஃமினீன்களிடம் நீ போய் இந்த சட்டத்தை கேட்டு வர வேண்டும் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அப்படின்னா, அபு அப்துர் ரஹ்மானே உங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், சத்தியம் விட்டு சொல்கிறேன்றார். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சத்தியம் விட்டுருக்கிறாரே மர்வானுக்கு என்ன அரபி தெரியாதா? அதாவது அரபு மொழியில் அப்படி செய்யலாமுங்க. அதுதான் அரபு மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா? அதை நம்ம விளங்கணுமா இல்லையா? அந்த கவிஞர் அரபு மொழியில் கவிதை ஒரு கவிதை பாடுறாரு. இதை போய் நாம் எப்படி குறை சொல்ல முடியும்? மர்வானுக்கு தெரியாத அரபு வார்த்தைகள் அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கா? அவர் சுத்தமான அரபிக்காரு. ஏங்க, புகாரியில், முஸ்லீமில், திருமிதில் எல்லா நூல்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஆயிஷா அம்மா கோச்சிக்கிட்டு தன்னுடைய தந்தை அபூபக்கர் வீட்டில் உட்காந்துருந்தாங்கல்ல, அதாவது எந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவின் மீது பழி சொல்லப்பட்ட நேரத்தில் உட்காந்துருந்தாங்க. ரசூல்லா தான் போக சொன்னாங்க. ஆமாம், நீ உங்கள் அத்தா வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. அதே மாதிரி அத்தா வீட்டுக்கு ஆயிஷா அம்மா வந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. அப்போ என்ன அப்படி வந்திருக்கிற, ரசூல் அப்படி போய் சொன்னாங்க, வச்சு சொன்னாங்க, நான் இப்படி சிரமப்பட்டுருக்கிறேன், என் மேலே அவதூறு கட்டுறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ உன் மேலே இப்படி மக்களெல்லாம் அவதூறு சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அபூபக்கர் நான் அழுதாங்க. உன்னை இப்படி பார்த்து மக்கள் பேசுகிறாங்களேம்மா அப்படின்னு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, ஆயிஷா உன் மீது ஆணை சத்தியமாக சொல்லுகிறேன், நீ நபியின் வீட்டுக்கு போ. எப்படி? ஆயிஷா உன் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நீ நபியின் வீட்டுக்கு போனாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த அரபி வார்த்தை தெரியாதா? சொல்லுங்கள். ஆயிஷா அம்மா தான் மகன் மீது சத்தியம் இடலாமா? அல்லாஹ்வின் மீது மட்டும்தானே சத்தியம் இடணும். ஏன் அபூபக்கர் தன்னுடைய ஆயிஷா அம்மா தன் மகன் மீது சத்தியம் இட்டு சொன்னாங்க? அப்போ அரபு மொழியில் அப்படி சத்தியம் இடலாம், அப்படி சத்தியம் இடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. இப்போ இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அரபு மக்கள்கிட்ட எது பேசினாலும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 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 எல்லாத்துக்கும் சத்தியமாக அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த 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 கவிஞர் அப்படி படிச்சிருக்கிறாருன்னா, இதை போய் நாம் குறையாக பேசிக்கிட்டு இருந்தால் இது எந்த வகையில் நாம் அதை தப்ப சொல்ல முடியும்? அதாவது இது மாதிரி எந்த வரிகளாக அந்த சுபான முழுதில் வரக்கூடிய எந்த வரிகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஷிர்கான வார்த்தையோ தவறான வார்த்தையோ கண்டிக்கப்பட வேண்டிய திருத்தப்பட வேண்டிய வார்த்தையோ எதுவும் சொல்லலை. அந்த கவிதைகளை படித்தவர் ஒரு முஸ்லீம் ஷிர்கான வார்த்தைகளை சொல்ல மாட்டாருங்கிறது நிலைக்கு முதல்ல நம்ம வரணும். அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டாலே அந்த கவிதையில் ஷிர்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது இப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் பாருங்களேன். இது தெரியாமல் நாம் பாட்டுக்கு எதையாவது ஒன்று உளறி கொட்டிக்கிட்டு இருந்தால் அது இது அந்த கவிஞர் மீது நம்ம பிழையாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுபஹான மௌலிது என்பது உண்மையாகவே அது பிழையில்லாத பரிசுத்தமான ஒரு மௌலிது. அதை ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான நற்கூலி கிடைக்கத்தான் செய்யும். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. வல்லோன் அல்லாஹு தஆலா மார்க்கத்தை முறையாக சரியாக விளங்கக்கூடிய சஹாபாக்கள் விளங்கியதைப் போல, நாதாக்கள் நல்லடியார்கள் விளங்கியதைப் போல, உத்தமர்கள் உலமாக்கள் விளங்கியதைப் போல முறையாக சரியாக மார்க்கத்தை விளங்கி அதில் அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.